கோபாலு ஒருத்தர் கூப்பிட்டு போனாருண்ணே, போய் சினிமாவில் வாய்ப்பு கிடச்சி ஃபேமஸ் நடிகராக மாறிட்டியா நீ? அண்ணா கிண்டல் பண்ணாதீங்கண்ணே. ஆயந்தா உங்கள்கிட்ட நான் ஏன் என்ன பேசுகிறேன்? இப்போ நீங்கள் வந்து பேசினா கூட நான் பேச மாட்டேன். அவ்வளோ பெரிய ஆள் அடிவே நீ விடுங்கண்ணா. நடக்காத கதையை பற்றி எதுக்குண்ணே? அவர் கூப்பிட்டு போனார்ண்ணே. ஆனால் கதை நல்லா சொல்கிற கோபாலு. அப்படியே என்னவோ உலகத்தையே சாதித்த மாதிரிலாம் பேசுகிற நீ. சாதாரணமாக பேச மாட்டேங்கிறியே கோபாலு. அண்ணா எவ்வளோ ஒரு விஷயத்த சொல்கிறேன், அசால்ட்டாக பேசுகிறீங்கண்ணே. கேளுங்கண்ணா, காது கொடுத்து கேட்குறத முதல்ல பழகுங்கண்ணே. சொல்லு. அங்கேருந்து அழைச்சிட்டு போனார்ண்ணே. சாலிக்கிராமம்னு நினைக்கிறேண்ணே. அங்கே போயிட்டு ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்குண்ணே. டைரக்டர்கிட்ட என்னை அழைச்சிட்டு போகிறார். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நல்லா தமிழ் பேசுகிறாரு, தமிழ் அறிஞர் மாதிரி இருக்கார். தமிழுக்கு நம்ம வேல்யூ தரணுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னார். உடனே டைரக்டரு வாங்க பேசலாம் அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டு போனார்ண்ணே. நான் ஒரு 3-4 கண்டிஷன் போட்டேன். அவர் மூஞ்சே மாறி போச்சுண்ணே. நான் அப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வரேன்ட்டு போயிட்டாருண்ணே. ஏன்பா நீ சான்ஸ் கேட்க போயிருக்க, முதல் தர படத்துக்கு நடிக்க போகிற, நீ எப்படிப்பா கண்டிஷன்லாம் போட முடியும்? அதான் நான் அறியாமைண்ணே, தெரியலண்ணே. அவர்கிட்ட போய் நான் கண்டிஷன்லாம் போட அவர் டென்ஷன் ஆகிட்டு போயிட்டாருண்ணே. அப்படி என்னதான்ப்பா கண்டிஷன் போட்டேன்? நான் அவர்கிட்ட சொன்னேண்ணே, கம்பெனியில் வேலை பார்க்குறேன், காலைல 9லேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நடிக்க மாட்டேன். ஏன்னா வருமானத்தை நான் நிப்பாட்ட முடியாது, அதுக்கு மேலே சான்ஸ் தரணுன்னு. அப்புறம் அப்படின்னாருண்ணே. சொல்லு. குடிக்கிற மாதிரி, சிகரெட்டு பிடிக்கிற மாதிரி சீன் வரக்கூடாது அப்படின்னு. அப்புறம் அப்படின்னு கேட்டாருண்ணே. ஹீரோ கொடுங்க, இல்லை மெயினான படத்தில் முக்கியமான கேரக்டர் கொடுங்கன்னு கேட்டேண்ணே. அவர் வெயிட் பண்ணுங்கன்ட்டு போயிட்டாருண்ணே. யோ நீ சொல்கிறது எனக்கே சிரிப்பு வருதியா? அவருக்கு சிரிப்பு வராமல் இருக்குமா? ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் போஸ்ட்டு குத்துப்புறாரு, உன் கொழுப்பால் அதையும் கெடுத்துக்கிட்டேன். அண்ணா அங்கே மனோரமா ஆச்சு உட்காந்துருந்தாங்கண்ணே. நான் கிட்ட போய் அம்மா வணக்கம்ண்ணே. சொல்லுங்க அப்படின்னா. நான் சினிமாவில் நடிக்க வந்துக்கிறேங்க, இங்கே நான் நடிக்க போகிறேன் அப்படின்னே. இன்னும் வாய்ப்பே தரலண்ணே, அதுக்குள்ளே நான் சொல்லிட்டேண்ணே இங்கே நடிக்க போகிறேன்னு. நல்லா பண்ணுங்கன்னு அவங்க சொன்னாங்கண்ணே. அப்புறம் என்னாச்சு? காலையிலேருந்து நிற்கிறேண்ணே, சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஆச்சுண்ணே. அப்புறம் என்னதான் ஆச்சு? என்னை யாரும் கண்டுக்கவே இல்லை, நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேண்ணே. அட போயா, ஒன்றும் இல்லாத கதையை சொல்லிட்டு உட்காந்துருக்கு.